ஸ்னிக்கர்ஸ் அண்ட் ஃபியூஸ் சாக்லேட்டை உங்களால் வீட்டிலே பண்ண முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ அது மாதிரி தான் ரீசெண்டாக நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். இது கொஞ்சம் ஹெல்த்தியரான வெர்ஷன், அட் த சேம் டைம் பயங்கர டேஸ்ட்டாக எந்த கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணாமல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணாமல் சூப்பராக பண்ணியிருந்தோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நிலக்கடலை பருப்பு எடுத்துருந்தோம். இது உப்பு தண்ணியில் வறுத்த கடலை. இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சொலவில் போட்டு நல்லா இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். நல்லா இதை பிடைச்சி தோலெல்லாம் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டோம். இது ஆக்சுவலாக முன்னாடி காலத்தில் எல்லாமே இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை எங்களுக்கு நாங்களுமே இதை ட்ரை பண்ணி தான் பண்ணோம். ஆக்சுவலாக நல்லாவே அந்த தோலை எங்களால் ரிமூவ் பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்காக நாங்கள் ஆக்சுவலாக இதில் ஹனி யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த நிலக்கடலை பருப்பு நல்லா தோல் ரிமூவ் பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு அரைச்சிக்கிட்டோம். இது ஃபஸ்ட் லெவல் ஆஃப் அரைச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு பவுடர் ஃபார்மில் வரும். இதோடு சேர்த்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி இதில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதை கிரைண்ட் பண்ணோம். ஸோ இதை ஒவ்வொரு ஸ்டேஜாக தான் பண்ணணும். கிரைண்ட் பண்ண கொஞ்சம் திக்காகும். அதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் ஸ்பூன் ஆஃப் ஹனி ஆட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்களா ஒரு பேஸ்ட் ஃபார்மேஷனுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நல்லா ஒரு க்ளீனாக வாஷ் பண்ண ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராகவே நல்லா இருக்கும், கெட்டு போகாது. ஸோ அதை பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இதோட நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் மறுபடியும் இதில் கடலைப்பருப்பே தான் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு இதில் நாங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பித்தோம். பாருங்களேன் அதோட கன்சிஸ்டன்சி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா க்ளாஸியாக ஃபினிஷில் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வந்துருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் பண்ணலாம். குழந்தைங்க சாப்பிட்ணுங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கில் குத்தி அங்கே வச்சோம். அது பார்க்குறக்கு ஆக்சுவலாக ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லை எனக்கு வேறு ஷேப் வேணும், எனக்கு ரவுண்டாக ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயரோ இல்லைனா ஒரு காஜு கட்லி மாதிரி இருக்க அந்த டைமண்ட் ஷேப்லையோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் அதை கட் பண்ணிக்கலாம். எல்லா ஷேப்லேயும் டேஸ்ட்டு வேறு லெவலில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கொயராகவும் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டு ஷேப்லேயும் இனிஷியலாக வச்சுட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸாக அதோட டேஸ்ட்டு அப்படியே ஒரு நல்ல ஒரு கிரவுண்ட் நட் அண்ட் பீனட் சாக்லேட்டுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அடுத்து நம்ம ஸ்னிக்கர்ஸ் அண்ட் ஃபியூஸ் மாதிரி இதை மாற்ற முடியுமான்னு சொல்லி யோசித்தோம். அதுக்கு தான் டபுள் பாயிலிங் மெத்தடில் இருந்த டார்க் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். நல்லா ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே பக்காவாக அந்த டார்க் சாக்லேட் ஒரு சாக்லேட் கன்சிஸ்டன்சிலேருந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்ததை அப்படியே இதில் கோட் பண்ணி எடுத்துட்டோம். இது பார்க்க அப்படியே நல்ல ஒரு சாக்லேட் லாலிபாப் மாதிரி ஆக்சுவலாக வந்துச்சு. நீங்கள் இதை அப்படியே ஆக்சுவலாக சாப்பிட்லாம். பட் இதோட சாப்பிட்டா நமக்கு யூஸ்வலாக அந்த ஸ்னிக்கர் சாப்பிட்ற ஃபீல் வராது. ஸோ இதை ஃப்ரீசரில் கொஞ்ச நேரம் எடுத்து வச்சோம். ஆக்சுவலாக ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கும் போது எங்களால் சத்தியமாக நம்பவே முடியலங்க. டேஸ்ட்டு உண்மையிலே ஃபியூஸ் அண்ட் ஸ்னிக்கர்ஸுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. வெளியே நல்லா அந்த சாக்லேட்டியாகவும் உள்ள அந்த கிரவுண்ட் நட்ஸ் அண்ட் நட்ஸோட ஃபீலில் சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். See you.